முதல் முறையாக தாமஸ் கிண்ணத்தை வென்று வரலாற்றை ஏற்படுத்த வேண்டும் எனும் இலக்கை கொண்டிருந்த பிரான்ஸ் குழுவின் முயற்சியை சீனா முறியடித்தது. நேற்று நடைபெற்ற தாமஸ் கிண்ண பேட்மிண்டன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சீனா 3-1 எனும் ஆட்டக்கணக்கில் பிரான்ஸ் குழுவை வீழ்த்தி தாமஸ் கிண்ணத்தை தற்காத்துக் கொண்டது. முதலாவது ஒற்றையர் ஆட்டத்தில் சீனாவின் ஷி யூ கி 85 நிமிட போராட்டத்திற்கு பின் உலகின் 4வது ஆட்டக்காரரான கிறிஸ்தோபூவோவை 21-16, 16-21, 21-17 எனும் புள்ளி கணக்கில் வீழ்த்தி சீனாவுக்கு முதல் வெற்றி புள்ளியை தேடித் தந்தார். இரண்டாவது ஒற்றையர் ஆட்டத்தில் அலெக்ஸ் லேனியர் 21-13, 21-10 எனும் புள்ளி கணக்கில் சீனாவின் லீ ஷி ஃபெங்கை வென்றதன் மூலம் நிலைமை 1-1 என்றானது. எனினும் அதன் பிறகு நடைபெற்ற மூன்றாவது ஒற்றையர் ஆட்டத்தில் வெங் ஹோங் யங் 22-20, 20-22, 21-19 எனும் புள்ளி கணக்கில் பிரான்சின் ஜூனியர் பொவோவை வீழ்த்தி சீனாவுக்கு இரண்டாவது வெற்றி புள்ளியை பெற்றுத் தந்தார். தொடர்ந்து நடைபெற்ற இரட்டையர் ஆட்டத்தில் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் உலக தர வரிசையில் 99வது இடத்தில் உள்ள ஆடவர் இரட்டையர் ஜோடியான சீனாவின் ஹெய் ஜி திங், ரெங் ஜியாங் யூ உலக தரவரிசையில் 52வது இடத்தில் உள்ள ஈலோ ஆடம் லியோ ரோசி இணையை வீழ்த்தி தீர்க்கமான வெற்றியை பதிவு செய்தனர். முதல் செட்டை 21-13 என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றிய பிறகு சீன ஜோடி இரண்டாவது செட்டில் 21-16 என்ற புள்ளி கணக்கில் வெற்றியை உறுதி செய்தது. ஹேஜி திங்கின் நேர்த்தியான நெட் ஷாட் வலைக்குள் விழுந்து சீனாவின் 12வது தாமஸ் கிண்ணம் பட்டத்தை பெற்றுத் தந்ததை தொடர்ந்து சீனாவின் பேட்மிண்டன் வீரர்கள் ஆடுகளத்திற்குள் விரைந்து வந்து ஒருவரையொருவர் சூழ்ந்து கொண்டு வெற்றியை கொண்டாடினர்.